ரிஷி மூலம் சினிமா சமூகத்தை சீரழிக்குதுங்கிற நம்பிக்கை பற்றி தான் நம்ம இன்னைக்கு ரிஷி மூலத்தில் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம இங்கே பேசினதில் வந்து 2 விதமான நம்பிக்கை நம்ம சமூகத்தில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒன்று வந்து சினிமா சமூகத்தை சீரழிக்குது, அப்புறம் இதோட தாக்கமான இன்னொரு விஷயம் வந்து சினிமாக்காரங்கனாலே மோசமானவங்க, அவங்க வீடு கிடைக்கிறதில்ல, கல்யாணம் ஆகிறதில்ல, அவங்களுக்கு வேறு நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்குதுன்னு நம்ம பேசினதுலேருந்து தெரிஞ்சுது. சரி, நான் இந்த பக்கம் ஃபஸ்ட்டு கேட்கலான்னு இருக்கேன், ஏன் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை சினிமா சமூகத்தை சீரழிக்குதுன்னோ இல்லை சினிமாக்காரங்க மோசமானவங்கிற நம்பிக்கை ஏன் இன்னும் நம்மளுக்குள்ள பரவலாக இருக்குது? யார் இதை தொடர்ந்து நம்மக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மெயின் இப்போ சினிமாக்காரங்களை பற்றி சொல்லும்போதே அவங்க வந்து சீக்கிரம் அடிக்கடி டைவர்ஸ் வாங்கிடுறாங்க. இதை பற்றியே பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ இது வந்து நடக்குதுங்க. நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து மீடியாவில் இருக்கிறனால நீங்கள் டைவர்ஸ் வாங்கினதெல்லாம் வெளியில் தெரியுது, மற்றவங்க வந்து தெரியறதில்ல. ஸோ இதே வந்து ஒன் ஆஃப் த மேஜர் பாயிண்டாக வைக்கிறாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிட்டா திருப்பி டைவர்ஸ் பண்ணிட்டு திருப்பி இன்னொருத்தவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்களோ? சரி, அது இது உங்களுக்கு எப்படி தெரியுது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்குது? பிகாஸ் எங்கள் அம்மா வந்து போலீஸாக இருக்காங்க. ஸோ ஷி கம்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு உங்கள் அம்மா சொல்கிறாங்க, எல்லாருடைய அம்மா போலீஸ்லேயே இருக்காங்க, இல்லை அப்பா போலீஸில் இருக்காங்க, உங்களுக்கு எல்லாம் சோர்ஸ் என்ன? சம்டைம்ஸ் இட்ஸ் அ ஸ்டீரியோடைப். ஒரு ஆக்ட்ரஸோ அது when they start from modeling இருந்து போகிறது till they become a successful actress, they have a stereotype that their attitude is like this. அவங்க கூட யாருமே வாழ முடியாது. அந்த ஆட்டிடியூட் எங்கேருந்து உங்களுக்கு தெரிய வருது? இந்த மாதிரி தான் ஸ்டீரியோடைப்னு நீங்களே சொல்றீங்க. அது ஆனால் ஸ்டீரியோடைப் யார் உருவாக்குறாங்க? From our parents, from our relatives. When I go for even dance shows, when I go for some ஏதோ ஒரு ஆட் ஷூட் எதுக்கு போனால் they will immediately don't go for it. அதெல்லாம் போகக்கூடாது, ஐயோ அது ஆட் ஷூட்டோட நிறுத்திக்கோ, சினிமாக்கு சைடே போயிடாது. பிகாஸ் they all have that இப்படி போனால் வேறு தப்பான வழியில் தான் போயிடுவாங்க. அந்த மாதிரி I tell them no, என்ன இருந்தாலும் நம்ம கரெக்ட் வழியில் போனால் தென் ஆப்வியஸ்லி we don't have to listen to other people. சரி, நம்ம அது ஒரு பேஷனாக இன்ட்ரெஸ்டாக எடுத்தால் we won't go in the wrong way. சரி, ஓகே. உங்களுக்கு வந்து உங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த ஃபீல்ட்னாலே தப்பானது, இல்லை சினிமா வந்து ஸ்டீரியோடைப் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிரியேட் பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. வேறு என்னென்ன சோர்சஸ் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை நிலச்சி நிற்கிறதுக்கு? வேறு என்ன சோர்சஸ் இருக்குது? ஈவன் த டெலிவிஷன் ஷோஸ் வருது. டெலிவிஷன் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த மீடியா, பட் ஸ்டில் ஒரு டெலிவிஷன் ஷோவில் வந்து இப்போ வந்து ஒரு அந்த ஷோக்குள்ளேயே ஒரு கிராமத்து பொண்ணு வந்து மாடலிங்க்கு போகிறான்னா அது வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்து கூட நிறைய நம்ம நாட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் பார்த்து ஓகே இது தப்புன்னு அதை பார்த்து கூட நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க. சரி, நம்ம பொண்ணு இப்படி சொன்னால் அது தப்பு. நிறைய டெலிவிஷன் ஷோஸ் கூட அந்த மாதிரி சொல்லி காட்டுறாங்க. சரி, டெலிவிஷன் ஷோஸ் நீங்கள் சொன்னீங்க. வேற என்னென்ன விதத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க? இல்லை வேற யார் அதை தங்க வச்சுட்டே இருக்காங்க இந்த நம்பிக்கை? இந்த பக்கம் சொல்லுங்களேன். எனக்கு பத்திரிகைங்க சார், பத்திரிகை தான் முதன்மையாக சினிமாக்காரர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து நல்ல விஷயமும் சரி, அவங்க எங்கே யாருக்கிட்ட தொடர்பு என்ன தொடர்புன்ட்டு தென்னந்தெளிவாக பத்திரிகையில் தான் பதிவு பண்ணுறாங்க முதல்ல. அது அப்படியே தீ போல் எல்லாருக்கும் இதே கதை தான் பேசுறது. சும்மா இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க அங்கே போயிட்டாங்களா, இவங்க இங்கே இருக்காங்களா, அங்கே இருக்காங்களாம் பேசுறது முதல்ல மீடியா பத்திரிகை மூலியமாக தான் எல்லாருக்கும் பரவுதுங்க. சரி, வேற என்னென்ன ரீசன்ஸ் இருக்குல்ல அது தங்கி இருக்கிறதுக்கு? திரைத்துறையினர் பலரும் பார்த்தீங்கன்னா திரைக்கு முன்னாலும் திரைக்கு பின்னாலும் எப்போவுமே கவனிக்கப்பட்டுட்டே இருக்காங்க. அது ஒளி ஊடகம், அச்சு ஊடகம் எல்லாத்துலேயுமே சொன்னீங்கன்னா இப்போ மீடியாவில் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிற விஷயம் பார்த்தீங்கன்னா சினிமா நியூஸு ஜாஸ்தியாக. ஏன்னா மக்கள் வந்து அதில் ஒரு ஈர்ப்பாகவே அவங்க ஒரு ஸ்கல்ப்சர் மாதிரி அப்படியே ஆகிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அதை விட்டு வெளியே ஒரு பொழுதுபோக்குக்கு அந்த பக்கம் சிந்திச்சாலே சினிமா தான் வந்து நிற்கிது. அப்போ அதில் நான் இப்போ இந்த டாப்பிக்கே நல்ல விஷயம் கெட்ட விஷயம் அப்படி பேசுகிறது. இதில் வந்து மனுஷனோட ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா கெட்ட விஷயங்களை உடனே கிரகிச்சிக்கிறது தான். ஒரு படங்களை பார்த்தாலும் அதில் அதிகமாக நம்ம கிரகிச்சிக்கிற ஒரு விஷயம் கெட்ட விஷயங்கள் நிறைய இருக்கிறத கிரகிச்சிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் சினிமாவில் இப்போ. சரி, சினிமாவை வந்து மக்கள் வந்து உயிராக நேசிக்கிறாங்க. எந்த இடத்துல பேருந்தில் போனாலும் சரி, ட்ரெயினில் போகணும்னு வச்சிங்களேன், அங்கேயும் சரி, எந்த இடம் பார்த்தாலும் சினிமாவை பற்றி பேசுகிறது தான் அதிகமாக இருக்காங்க. அதனால் இவங்களோட வாழ்வியில் ஒன்றா வந்து கலந்துச்சு சினிமா. அதான் அடிப்படை காரணங்க. எதை பற்றி அவங்க வந்து கவலைப்படுறது, நாட்டை வந்து பங்கு போட்டு எடுத்துகிட்டு போனால் கூட இவங்க யாரும் கேட்டுக்க போகிறது இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்க உள்நீச்சலில் போயிட்டுருக்காங்க சினிமாவில். அதனால தான் இந்த இவ்வளோ ரிசல்ட் கிடையாது. சரி, அப்போ இந்த பக்கம் நிறைய ஆர்வத்தோடு இருக்காங்க. சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அது அவங்க பார்க்குறதுன்றது மக்களோட முக்கியமான பொழுதுபோக்கு அம்சத்தில் சினிமாவும் ஒரு முக்கிய பங்கு இருக்குது. அதனால் எல்லாருமே மக்கள் அதிகமாக பேசப்படுறது அவங்க சொன்னால் கரெக்டு தான், சினிமா பற்றி அதிகமாக பேசுகிறாங்க. இன்னொன்று குத்துறாங்க, கொலை பண்ணுறாங்கன்னா அது வேறு எந்த விஷயத்தையும் கம்பேர் பண்ண முடியாது. இவன் இப்படி குத்துறான் அதே மாதிரி தான் அவனும் குத்துறான் யாரும் சொல்கிறது இல்லை. ஏன்னா சினிமாவில் நடக்குது,
அப்படின்ற பட்சத்தை அதோட கம்பேர் பண்ணுறாங்க. வேறு எங்கேயும் நடக்கிறதில்ல. ஸோ சினிமா நடக்குதுனால அதோட மட்டும் தான் கம்பேர் பண்ணுறாங்க. அதுதான் அதனால தான் சினிமாக்காரர்களும் தப்பாக தெரியுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் அதுதான். ஸோ வேறு யாராவது கம்பேர் பண்ணால் அது அந்தளவுக்கு சினிமா அப்போ வந்து அந்தளவுக்கு பெருசாக தெரியாது. சரி, நீங்கள் சொல்கிறீங்க வேற எங்கேயும் கம்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி சினிமா பார்த்து தான் இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு டைரக்டர் ஒரு படம் எடுக்கிறாருன்னா அந்த கதையும் அந்த கான்செப்டையும் ஸ்டடி பண்ணி பல முறை யோசித்து மக்களுக்கு விருப்பப்படாமல் தான் கொடுக்குறாரு. ஸோ அவரும் அவர் பார்த்ததும் இல்லை இப்போ 7ஆம் அறிவுலாம் பார்த்தீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு உண்மையாக நடந்த கதை தான். அந்த மாதிரி படத்தை ஒரு ஸ்டடி பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஸோ நடக்கிறது தான் அவங்க எடுக்கிறாங்க. அவங்க நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்து இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க. இந்த சினிமாவில் வந்து ஏன் அந்த மாதிரி காட்டுறாங்க அப்படின்னா, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடக்கக்கூடாது, அது ஒரு அவேர்னஸ்க்காக தான் காட்டுறாங்களே தவிர இந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் செய்யுங்க பெட்டு கெட்டு சீரலிங்க அப்படின்னு காட்டலை. பட் அதை வந்து அவங்க எடுத்துக்கிற விதம் அப்படி ஒரு விஷயம். சினிமா அப்படின்னா நல்ல விஷயமும் சரி கெட்ட விஷயமும் சரி காட்ட தான் செய்வாங்க. நம்மளோட ஆங்கிள் நம்ம எப்படி பார்க்குறோம், பச்சை கண்ணாடி போட்டு பார்த்தா உலகம் பச்சையாக தான் தெரியும். நீங்கள் வந்து நீங்கள் நல்ல ஒரு ஆங்கிள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல விஷயத்தை மட்டும் வந்து எடுத்துக்கோங்க. கெட்ட விஷயத்தை எதுக்கு காட்டுறோம் நீங்கள் யோசிங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தான் காட்டுறோமே தவிர அந்த மாதிரி பண்ணுங்கன்னு யாரும் காட்டுறது கிடையாது. சினிமால ஸோ 2 விஷயமும் இருக்கு. ஊர்ல தொப்புள்ள பொம்பரை விடுறாங்க, எந்த ஊர்ல நடத்துறாங்க, எந்த ஊர்ல விடுறாங்க சொல்லுங்க சார். கிரியேட்டிவ்ங்க இதெல்லாம் கிடையாது. டைரக்டரோட கற்பனை திறன். சினிமா வந்து நல்ல விஷயம், நல்லதுதான் சொல்லி கொடுக்குது. வீட்டுல சொல்லிட்டு போங்களேன், ஏன் கட் அடிச்சுட்டு போறீங்க? சொல்லிட்டு போங்க வீட்டுல. எனக்கு வந்து அங்க வந்து போதி தர்மரை பத்தி போதிக்கிறாங்கம்மா, அங்க வந்து தகவல் தொடர்புனா என்னன்னு சொல்லி தராங்கம்மா, அதனால நான் பாக்குறேன்மா அப்படி சொல்லிட்டு போங்க. கோயிலுக்கு போங்க. ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? சினிமா நல்லது தான் சொல்லி கொடுக்கறதுன்னு சொல்லல. நாங்க சினிமா நல்லது தான் சொல்லி கொடுக்கறதுன்னு சொல்லல. சினிமா கெட்டது இருக்குதான் இருக்கு, ஆனா அதோட சேர்த்து நல்லதும் இருக்கு. அப்ப அம்மா கிட்ட போய் சொல்லுங்க, அம்மா அதுல கெட்டதும் இருக்குமா நல்லது இருக்கு, நான் நல்லதை மட்டும்தாம்மா பாக்குறேன், என்ன அனுப்புங்கம்மா இந்த படத்துக்கு அப்படின்னு கேளுங்க. ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? கட் அடிச்சுட்டு போனேன் நான் ஏன் இன்னைக்கு மரியாதை போய் பார்த்தேன்னு சொல்றீங்க? அது வந்து அம்மா நீங்க வந்து உட்கார்ந்து நீங்க பார்த்தே ஆகணும்ல சொல்ல முடியாது. நம்ம அவங்களுக்கு வந்து அம்மா வந்து பார்க்க சொல்லுங்க, அம்மாக்கு புரிய வைங்கன்னு சொல்றேன். ஸ்கூல்ல 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற 2 குழந்தைங்களுக்கு சண்டை, ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் சண்டை. அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ண இன்னொரு பொண்ணு போனதுக்கு ஆப்போசிட்ல இருந்த அந்த பொண்ணு, நீ என்ன அந்த பையனை லவ் பண்றியா, அவனுக்கு சப்போர்ட் பண்றேன்னு கேட்டு நடந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து அவ்வளோ கோவத்துல அவங்க அம்மா கிட்ட எப்படிமா அவன் என்ன அந்த வார்த்தை கேட்கலான்னு சொன்னது என் தங்கச்சி. இன்னைக்கு சென்னையை தாண்டாத சாஃப்ட்வேர் இன்ஜினியர் யாராவது ஒருத்தட்ட போயிட்டு திருநெல்வேலி பற்றி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. என்னோட நேட்டிவ் அது. திருநெல்வேலி பற்றி சொல்லுங்கன்னா அவங்க எடுக்கிற விஷயம் சினிமாவில் இருந்து தான் இருக்குது. திருநெல்வேலிக்காரங்கெல்லாம் முதுகு சொறிகிற குச்சி மாதிரி ஒரு அல்வா வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட தாட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அல்வா ஓகேங்க, சமூகத்தில் எல்லாரும் பேசுகிற நம்ம வாங்கி சாப்பிட்றவங்க ஓகே, அருவா வச்சுருக்கிறது வந்து எல்லாரோட மைண்ட் செட்டு. அதை வந்து சினிமா தான் பிரதிபலிக்குது. ஆனால் அங்கே அப்படி இல்லைங்க. ஏன்னா மைக்கு பிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம், அந்த மாதிரி ஆட்களும் வந்துட்டோம். ஆனால் அதே மாதிரி மதுரையை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், லுங்கி கட்டிட்டு ஒரு டான்ஸ் ஆடுவாங்க, பெருசாக மீசை வச்சுருப்பாங்க, ஆடு வெட்டுவாங்க. இந்த மாதிரி இவங்க வந்து ஒரு டெம்ப்ளேட்டோடதே காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இது வந்து ஒரு பிரதிபலிக்கிற விஷயங்கள்ல இது கூட ஒரு சமூக சீரழிவு தான். சினிமா வந்து நம்ம முன்னாடி பேசணும்னு நம்ம அதை அக்னாலேஜ் பண்ணோம். சினிமா வந்து 100 வருஷம் தான் ஆச்சு. அப்போ நம்ம சமூகத்தில் நடக்கிற எல்லா சீரழிவுக்கும் சினிமா மட்டும் எப்படி காரணமாக இருக்கும்? அதுக்கு முன்னாடி யாருக்கிட்டையும் கெட்ட பழக்கமே இல்லையா? நிச்சயம். அதாவது அதுக்கு முன்னாடி இல்லை, இப்போ அதுக்கு முன்னாடி 100 வருஷம் சினிமாவுக்கு முன்னாடி உள்ள இங்கே 101 வயசுக்காரங்க யாரும் இல்லை. சரி, இங்கே இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜில் உள்ளவங்க தான் இருக்கிறாங்க. சினிமா சீரழிக்குதுன்னு நாங்கள் எல்லாம் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கோம்னா சினிமாவும் சீரழிக்கிறதுங்கிறது தான் எங்களோட கருத்து. 10 விரல்ல சினிமா ஒத்த விரல் கெட்டு போகிறதுக்கு அது ஒரு வழியாக இருக்குது, இல்லைன்னு மறுக்கவே முடியாதுங்க. கண்டிப்பாக சினிமாவில் சீரழிவும் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது, சினிமா பிரஜைகளுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. ஏன்னா ஒரு புக்கு எழுதி அதை விற்கிறதுக்கு போய் சேர்ற இடத்த விட அதுக்கு முன்னாடி சினிமா போய் சேர்ந்துடும். 3 தீபாவளிக்கு ஓடின தமிழ் படங்களும் இருக்குது. இன்றைக்கி சந்திரமுகி ரிலீஸ் ஆனாலும் 900 நாட்கள் வரைக்கும் ஓடிச்சுன்னு சொல்லி போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது நிறைய போய் ரீச் ஆகுது. அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை உணர்ந்து சில தேவையில்லாத விஷயங்களை நீக்கிடுங்கன்னு நாங்கள் கேட்குறோம். அதுதான் எங்களோட சீரழிவுக்கு தடுக்கிறதுக்கு அதுதான் சொல்ல முடியும். சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்ல பாயிண்ட். சினிமா வந்து ஏன் சமூகத்தை சீரழிக்குது, அது சீரழிக்குதா இல்லையாங்கிறது தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த நம்பிக்கை வந்து நிறைய காலமாக நம்ம சமூகத்தில் இருக்குது. சினிமா என்னையிலேருந்து ஆரம்பிச்சதோ அன்னையிலேருந்து இருக்கும் போல் இருக்குது. ஸோ இதோட வேர்கள் என்னென்னு தேடி நம்ம நெக்ஸ்ட் பயணிக்கலாம். அது கேட்குறதுக்காக நம்ம அரங்கில் 2-3 எக்ஸ்பர்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்கள இன்வைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். ரிஷி மூலம் தேடல் தொடரும். கங்க்ராட்ஸ் வினோ, கன்சீவ் ஆயிருக்க. மீண்டும் தாய்மை அடையும் வினோதினி. எங்க வீட்ல இன்னும் 8 மந்த்ல ஒரு தமிழ் பாப்பா வரப்போகுது. மகிழ்ச்சியில் சிவானி.
ஆனால் நான் தெளிவா சொல்றேன், இப்ப நான் குழந்தை பெத்துக்கிற சூழ்நிலையில இல்ல. மல்லி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு நமது புதுயுகத்தில். மல்லி இணைந்து வழங்குபவர்கள் கார்னியர் லாங் அண்ட் ஸ்ட்ராங் ஷாம்பூ ப்ராடக்ட் ஆஃப் தி இயர் மற்றும் மதிப்பிற்குரியவர்களுக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள் மற்றும் பனியன்கள். வெல்கம் பேக் டு ரிஷி மூலம். சினிமா சமூகத்தை சீரழிக்குதுங்கிற நம்பிக்கை பற்றி தான் இன்றைக்கி ரிஷி மூலத்தில் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து இதை விவாதித்து பார்த்தோம், இதோட தாக்கங்கள் என்னென்னு பேசினோம், தக்க வைக்கும் காரணங்கள் என்னென்னு பேசினோம். அடுத்ததாக இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இந்த நம்பிக்கை வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம், யார் தொடங்கி விட்டுருப்பாங்கங்கிறது பேசுகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சரி, எனக்கு ஒரே ஒரு வார்த்தையில் இது வந்து இங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோன்னு எனக்கு இந்த பக்கத்துலேருந்து ஒரு 3-4 பேர் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த நம்பிக்கை எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம், இதோட வேறு என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்க. என்னோட பெற்றோர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சு. சரி, ஓகே. பத்திரிகைகள் மூலமாகவும் தெரியும். It is due to exaggeration of sequences in the cinema for commercialization. Gossipings, madam. Gossipsல இருந்து ஆரம்பிச்சோம், gossip magazinesல இருந்து ஆரம்பிச்சோம். மேகசின்ஸ் மட்டும் இல்ல, ஒரு விஷயத்தை கத்துண்டா அதை வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வர வைக்கணும்ன்றதுக்காக அதை டபுளா சொல்றது. அவர் சொன்ன மாதிரி எக்ஸாஜரேஷன். சரி, அதனால. ஓகே. வேற சமுதாயம் தான் ஆரம்பிச்சு விட்டுருப்பாங்க. சரி, ஓகே. வேற சினிமாவை பிடிக்காதவங்கள்ட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் மேம். சினிமா பிடிக்காதவங்க கிட்ட ஆரம்பிச்சிருக்கோம். சரி சரி, ஓகே. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கலாம். நம்ம இதில் எது ரைட்டு எது தவறுங்கிறது நம்மளுக்குள்ளே பேசி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அது சரியா தவறாங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து இங்கே எக்ஸ்பர்ட் கெஸ்ட்ஸை இன்வைட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம அரங்கில் நம்ம கூட பேசுகிறதுக்கு 3 பேர் வந்திருக்காங்க. முதல்ல நான் இன்வைட் பண்ணுறது மிஸ்டர் அருண். அவர் வந்து தமிழ் ஸ்டுடியோ அமைப்பு நடத்திட்டு இருக்காரு. அவர் வந்து ஆல்டர்னேட்டிவ் சினிமா எக்ஸ்பர்ட்டாக இருக்காரு. வெல்கம் மிஸ்டர் அருண். வணக்கம் சார். அடுத்ததாக நான் இன்வைட் பண்ணுறேன் மிஸ்டர் அருண்மொழி. அவர் வந்து டைரக்டராக இருக்கார், டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கராகவும் இருக்கார். வெல்கம் மிஸ்டர் அருண்மொழி. வணக்கம் சார். அடுத்ததாக மிஸ்டர் யுவகிருஷ்ணா. அவர் வந்து ஜேர்னலிஸ்டாக இருக்கார். வெல்கம் மிஸ்டர். வணக்கம் சார். சரி சரி, நாங்கள் வந்து ரிஷி மூலத்தில் வந்து என்ன பண்ணுவோம்னா, ஒரு நம்பிக்கை எடுத்துகிட்டு அதை பற்றி ஆராய்ந்து பார்ப்போம். அது சரியா தவறான்னு ஃபஸ்ட்டு பேசி பார்ப்போம். அதுக்கப்புறம் அதோடைய தாக்கங்கள் என்னென்ன, அது தக்க வைக்கிற காரணங்கள் என்னென்ன, நம்பிக்கை இன்னும் நிலச்சி நிற்கிறதுக்கு காரணம் என்னென்ன, கடைசியாக அதோட வேர்கள் என்னென்னு தேடி பார்ப்போம். இங்கே வந்து விவாதித்து பார்த்தோம், நல்லா விவாதித்தோம். 2 பக்கம் ரொம்ப சுறுசுறுப்பாக விவாதித்தாங்க. தாக்கம் கூட ஓரளவுக்கு நல்லா பேசிட்டோம், நான் அதை புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் தக்க வைக்கிற காரணங்கள் பேசின போது மட்டும் மறுபடியும் விவாதமே வந்தது ஒழிய, அது ஏன் இந்த நம்பிக்கை நம்ம சமூகத்தில் இன்னும் நிலச்சி நிற்கிது, அது யார் காரணமாக இருப்பாங்கங்கிறது எங்களுக்கு சரியாக புரியல. சரி, அதை நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஜேர்னலிஸ்டாக இருக்கீங்க. நான் உங்ககிட்ட முதல்ல கேட்கலான்னு நினைக்கிறேன். இந்த நம்பிக்கை வந்து சினிமா சமூகத்தை சீரழிக்குதுங்கிற நம்பிக்கை இன்னும் நம்ம சமூகத்தில் நிலைக்கிறதுக்கு பத்திரிகை நிறுவனங்கள் இல்லை மீடியா, பிரிண்ட் மீடியா, இந்த மாதிரி ஜேர்னலிசம் மீடியா இதெல்லாம் இதுக்கு காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மீடியா மட்டும் காரணமாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நான் மீடியா வந்து உருவாக்கக்கூடிய இம்பேக்ட் வந்து இந்த அளவுக்கு இவங்கெல்லாம் நினைக்கிற அளவுக்கு நிச்சயமாக கிடையாது. மீடியாவால் வந்து அந்த அளவுக்கு இது பண்ண முடியாது. மக்களோட நம்பிக்கை வந்து இது வந்து பரம்பரையாக கடத்தப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு, அவங்க மனங்களில் கடத்தப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து சமூகத்தில் பேசப்படுற அவங்க ஒரு 4 பேர் பேசிக்கிற சின்ன சின்ன பேச்சுகளில், அந்த மாதிரியான பேச்சுகளில் வலுப்பெற நம்பிக்கையாக தான் இது நான் நினைக்கிறேன். நான் இது வந்து மீடியா மேலே ஒட்டுமொத்தமாக குற்றம் சொல்கிறது தவறான ஒரு விஷயம். ஒட்டுமொத்தமாக இல்லை அது, ஆனால் மீடியா அதுக்கு உதவுதா இந்த மாதிரி நம்பிக்கை நிலைக்குது? நிச்சயமாக உதவுது. மீடியாக்களில் வர கிசுக்கள் இதெல்லாம் வந்து அவங்களுடைய வாய்க்கு அவல் போட்டுக்கிட்டு இருக்கு. சரி, அதில் மீடியாவோட போர்ஷன் நிச்சயமாக இருக்குது, அது மறுக்கலை. சரி சார், நீங்கள் சொல்லுங்கள். அருண் சார், நீங்கள் சொல்லுங்கள். வேறு யார் இதுக்கு காரணமாக இருப்பாங்க இந்த மாதிரி நம்பிக்கை நம்ம சமூகத்தில் தங்கி இருக்கிறதுக்கு? ஆக்சுவலாக நான் இங்கே நடந்த முழு விவாதத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். சினிமா சீரழிக்கின்றது ஒரு மூட நம்பிக்கையாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். சினிமா வந்து இந்த சமூகத்தை சீரழிக்குதான்றதுக்கு முன்னாடி சினிமா என்னென்னலாம் மாற்றங்கள் செஞ்சுருக்கின்றது ரொம்ப முக்கியமான பதிவு செய்யப்பட்ட விஷயம். இந்த சினிமான்றது ஆரம்ப காலத்தில் தோன்றிய காலத்திலேருந்தே வந்து நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கு.
முதல் முறையாக இந்தியாவுக்குள்ளே வரும்போது அது செய்த ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த சாதியை ஒழிச்சதுன்றது. சாதியை ஒழிச்சதுன்றதை விட எல்லா சாதிக்காரும் இடத்துல வந்து உட்காந்து சினிமா பார்க்க முடிஞ்சுது. ஒரு குடிசைக்குள்ளே எல்லா சாதிக்காரும் உட்காந்து ஒரு திரையில் ஓடக்கூடிய படங்களை பார்க்க முடிஞ்சது. சினிமாவில் மட்டும்தான் நடந்தது, வேறு எந்த கலையிலுமே நடக்காத ஒரு விஷயம் அது. நிறைய புரட்சிகள்லாம் ஏற்பட்டிருக்கு சினிமாவின் மூலமாகவே. ரொம்ப உதாரணமாக ஒரு சின்ன புரட்சி சொல்லலாம்னாக்கா, நம்ம நாட்டில் இன்னமும் அங்கீகரிக்கப்படாத இந்த ஓரினச்சரிக்கைன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் வந்து ஃப்ரான்ஸில் வந்து அதை வந்து முதல் முறையாக ஓரினச்சரிக்கைக்கு தடை விதித்த அரசை எதிர்த்து அங்கே நிறைய போராட்டங்கள் நடந்தது. ஆனால் அந்த போராட்டங்களை பற்றி உலகம் முழுக்க யாருமே கண்டுக்காத போது அந்த ஊரில் ஒரு படம் வந்தது, மில்க்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தின் மூலமாக அதுக்கப்புறம் அந்த நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் ரொம்ப அதிகபட்சமான விளைவுகள் ஏற்படுது. இந்தியாவில் சினிமா நுழைந்த அந்த ஆரம்ப கட்டத்திலே இந்த வாதம் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு, சினிமா வந்து இந்த சமூகத்தை சீரழிக்குது. இந்த வாதமே எங்கிருந்து தொடங்குது அப்படின்னாக்கா, ஒரு மேட்டுக்குடி சமூகத்தில் தான் இந்த வாதம் தொடங்குது. ஏன்னா அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, கலை அப்படின்றது எப்படி இருக்கணும்னா ஒரு உயர்குடிகளுக்கு மட்டுமே சொந்தமானதாக அவங்க பார்த்துருக்காங்க. ஒரு பரதநாட்டியம் நேரம் விடுவாங்கன்னா முழுக்க ஒரு உயர்குடிக்கு மட்டுமே சொந்தமானது. ஒரு ஓவியக்கலை நீங்கள் இந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், யாரெல்லாம் ஓவியர்கள் இருந்திருக்காங்கன்ற நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முழுக்க மேட்டுக்குடி சமூகமாக தான் இருக்கும். ஸோ இந்த கலை அப்படின்ற ஒரு ஊடகம் யாருக்கிட்ட இருந்திருக்குன்னா மேட்டுக்குடி சமூகத்துக்கிட்ட தான் இருந்திருக்கு. ஸோ அது இந்தியாவில் முதல் முறையாக நுழையும் போது அது எந்த ஜாதியும் இல்லாமல் ஏற்றத்தொழில் இல்லாமல் எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்து பார்க்கலான்ற ஒரு இடத்துக்கு அது வரும்போது என்ன பிரச்சனை ஆகிடுச்சுன்னா, இந்த மேட்டுக்குடி சமூகத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வந்துடுச்சு. கலைன்ற ஒரு ஊடகம் நம்மக்கிட்ட இருக்க வரைக்கும் தான் நம்ம இன்னொருத்தங்களை வந்து நீங்கள் அடக்குமுறை செய்து நீங்கள் ஆள முடியும். அந்த கலை வந்து அவ்வளோ பெரிய சாத்தியக்கூறுகளை உள்ளடக்கியது அது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ஒன்று இடத்துல போகும்போது அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த பயம் உடனடியாக அந்த வாதத்தை ஏற்படுத்த காரணமாக இருந்தது தான் நான் நினைக்கிறேன். ஸோ அது முழுக்கவே மேட்டுக்குடியில் தோற்றுவித்த ஒரு மாய தோற்றம் தான் நான் சொல்ல முடியாது. ஓகே, ரொம்ப நன்றி. நான் ரொம்ப அருமையான கருத்து வச்சுருக்கீங்க. மிஸ்டர் அருண் சொன்ன மாதிரி அது வந்து பல கலைகளை உள்ளடக்கி இருக்கிற ஒரு கலை அண்டு சயின்ஸ், ரெண்டும் ஆர்ட் அண்டு டெக்னாலஜி இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால அது ஒரு பக்கம் அது வெரி எஃபெக்டிவான டெமோக்ராட்டிக் ஆர்ட். இது மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் ஆர்ட் இதுக்கு முன்னாடி சந்தித்தது இல்லை இந்த செஞ்சுரியிலையும். அது வந்து ஒரு வணிக பொருளாகவும் மாற்றப்படுங்கிற போது அது கொஞ்சம் எளிமைப்படுத்த விட வேண்டியிருக்கு, பல பேரை போய் சேர வேண்டியிருக்கு, பல ரசனைக்கு அது தீனி போட வேண்டியிருக்கு. அப்போ வந்து இந்த மேட்டுக்குடி ரசனை தனம் உள்ளவங்க அதை தக்க வைக்கிறதுக்காக இது வந்து ஒரு கீழ்த்தரமான ரசனை உள்ள உங்களுக்கு தான் போய் சேருதுங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிக்கிட்டே தொடர்ந்து வராங்க. சரி, நீங்க ஆரம்பிச்சது இந்த வகையிலன்னு சொல்றீங்க. மேட்டுக்குடி ரசனை உள்ள அந்த மக்கள் வந்து இது வந்து அவங்களுக்கு எதிரான ஒரு விஷயம்னு பார்த்ததுனால இது வந்து சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயம்னு தள்ளி வச்சுட்டாங்க. ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை. ஒரு பரத கலைக்கு ஒரு சினிமா கலைக்கு நம்ம அவ்வளோ டிஃப்ரென்ஸ் எல்லாம் கொடுக்கறது இல்லை. ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஒரு சினிமாவில் நடிக்கணும்னா நல்ல திறமை வேணும், ஒரு நல்ல பரதநாட்டியம் ஆடினாலும் இல்லை நல்ல பாட்டு பாடினாலும் திறமை வேணும், எல்லாரும் ஒத்துக்கிறோம். ஆனாலும் இப்போவும் நம்ம சினிமா சமூகத்தை சீரழிக்கதான் இப்போ யார் சொல்லிட்டு இருப்பாங்க? இன்னொரு விஷயமும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சமயத்தில் இவர் சொன்ன மாதிரி ஜாதி ஒழிப்புக்கு பயன்பட்ட மாதிரி பின்னாடி வந்து சுதந்திர போராட்டத்துக்கு அதை அந்த சினிமா வந்து பவர்ஃபுல் டூலாக பயன்படுத்துகிறாங்க. பின்னாடி 50களில் 60களில் திராவிட இயக்கங்கள் சினிமாவை வந்து பயன்படுத்துகிறாங்க. 70களில் கம்யூனிச சித்தாந்தத்துக்கு அது வந்து இது மாதிரி நல்ல சினிமாவை முன்னெடுத்து செல்றதுக்கும் சினிமா வந்து எவ்வளோ தூரத்தில் பங்களித்திருக்கு. இதில் வந்து தன்னை செலுத்த முடியாதவர்கள், தன்னை உட்படுத்திக்க முடியாதவங்க இருக்காங்களே, அதிகமாக பார்த்தீங்கன்னா அவங்க தான் கிரிட்டிக்காக இருக்காங்க. அவங்க தான் மேட்டுக்குடி ரசனைங்கிறது இதில் வந்து தன்னுடைய இதை பங்களிக்க முடியாதவர்கள் அதில் உள்ள குறைகளை சொல்கிறதுக்காகவே அது ஒரு கீழ்மட்ட ரசனை உள்ள ஒரு ஆர்ட்டாகவே பார்க்குறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் சினிமான்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது அதில் நிறைய மசாலா இருக்குது, நல்ல பஞ்ச் டாலாக்ஸ் இருக்குது, ஃபார்முலா இருக்குது, அது இதுன்னு நம்ம ஒத்துக்கிட்டோம். அதை பார்த்து நம்ம நாட்டில் நிறைய வயலன்ஸ் நடக்குது, நம்ம எல்லாரும் இன்சிடென்ட்ஸ் சொல்லி அதை எக்ஸாம்பிள் சொல்லி நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி வயலன்ஸஸ் சினிமா பார்த்து தான் நடக்குதா? சொசைட்டி வந்து சினிமாவிலேருந்து தான் தனக்கான வயலன்ஸ் எடுத்துக்குதான்னு கேட்குறதுல வந்து 100% உண்மை கிடையாது. ஏன்னா வந்து இந்த சொசைட்டி என்ன ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப ஒழுக்கமாக இருந்தது அப்படின்னு கேட்டால், இந்த ஒழுக்க வரையறைகளே வந்து இந்த சமூகத்துக்கு இன்னும் கிடையாது. யார் இந்த ஒழுக்கத்தை வரையறுக்கிறது, இதுதான் சரின்னு யார் சொல்கிறது? அப்போ சினிமா சொல்கிறத நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான சுய புத்தி எங்கே போனது? சினிமா வந்து இப்போ 100 வருஷமாக தான் வந்தது. ஆனால் இதுக்கு முழுக்க சினிமா காரணம் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. இது ரெண்டு சம்பவங்கள் வச்சு நான் சொல்லலாம். 2 படங்கள் பேரை சொல்ல முடியாது. ஒரு படத்தில் வந்து ஒரு 2 காதல் சீன் இருக்குது. ஒரு காதல் சீன் வந்து ஒரு மெக்கானிக் ஒரு பொண்ணை காதலிப்பான். அந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு வித்திட்ட படம் நான் சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு படத்தில் வரக்கூடிய கதை வந்து ஒரு +2 படிக்கிற பொண்ணு வந்து தன்னுடைய அம்மாவை எதிர்த்துக்கிட்டு ஒரு வெட்டியாக சுற்றிட்டு ஒரு பையன் கூட ஓடி போவாள். ஸோ அந்த படத்தில் என்ன ஆகுனா, அந்த அம்மா அந்த காதலில் இருக்கும்போது அந்த பெண் வந்து அம்மாவை அருவாமனை எடுத்து வெட்டிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாள். ஸோ இந்த முதல் நான் சொன்ன படத்தில் இருக்க காதலும் உண்மையான காதல் தான்.
அந்த படத்தில் இருக்கக்கூடிய காதல் சமூகத்தில் நடந்துட்டு இருக்க ஒரு காதல் தான். ஆனால் இதில் சினிமா எதை பிரதிபலிக்கணுன்ற ஒரு அறம் ஒன்று இருக்குது. இந்த அறம் இல்லாமல் நீங்கள் யாருமே செயல்பட முடியாது. பள்ளிக்கூடம் படிக்கிற பொண்ணுங்களாம் காதலிக்கிறது பெரிய தவறு இல்லைன்ற ஒரு வாதத்தை முன் வச்சிருக்கு. அது முழுக்க முழுக்க சினிமா ஏற்படுத்த மாற்றமாக நினைக்கிறேன். இதில் வந்து நீங்கள் சுயபுத்தி இல்லையா அல்லது உங்கள் சமூகத்துக்கு இந்த மாற்றம் இல்லையான்னு நம்ம கேட்க முடியும். ஏன்னா இது வந்து இந்த ஜென்ரேஷன் தான் பாதிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் வந்து ஸ்கூல்லேருந்து ஓடி போகிற விஷயங்களோ அல்லது வந்து பள்ளிக்கூட பருவத்தில் அதுவும் ஒரு 15-16 வயசில் ஓடி போகிற அந்த விஷயங்கள்லாம் வந்து முன்னாடி நடந்ததில்லை. ஸோ அதை வந்து சினிமா ரொம்ப ஆழமாக வச்சிருக்கு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வன்முறைகள் முழுக்க முழுக்க சினிமாவில் எடுக்கப்படுறது இல்லை. ஆனால் சினிமா எந்த மாதிரியான வன்முறைகள் காட்டணுன்ற ஒரு குறைஞ்சபட்ச அறமாச்சி சினிமா இருக்கணுன்றதான் நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். சினிமாவில் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய இந்த காதல் உங்களுடைய வீட்டுக்குள் நடக்கும்போது நீங்கள் அதை எதிர்க்கும் போது அப்போ பார்க்குற ஆடியன்ஸ் நினைக்கிறான், ஆடியன்ஸுக்கு நீங்கள் ஒரு அறத்தை சொல்கிறீங்க, உங்களுக்கு ஒரு அறத்தை நீங்கள் எதிர்த்துக்கிறீங்க. அப்போ வந்து இந்த சினிமாவில் காட்டப்பட வேண்டிய அந்த காட்சிகள் போலியாக இருக்குது. அப்போ நீங்கள் விதைக்கிறது போலியான ஒரு அறம். ஓகே, தேங்க்யூ சார். 3 பேரும் ரொம்ப நல்லா பேசுனீங்க, நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. நீங்கள் இவ்வளோ நல்ல விஷயங்களை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கீங்க. எல்லாரும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லலாம். தேங்க்யூ வெரி மச். சினிமா சமூகத்தை சீரழிக்குதுங்கிற நம்பிக்கையை பற்றி நம்ம இன்றைக்கி ரிஷி மூலத்தில் பேசணுன்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோம். இதை தக்க வைக்கிற காரணங்கள் என்னென்னு நம்ம தேடி பார்த்தோம். ஒரு வகையில் சொல்லப்போனால் ஒரு சில சினிமாக்கள் இதுக்கு காரணமாக டெஃபினட்டாக இருக்குது. இன்னொரு முக்கியமான எலிமெண்ட் யாருன்னு பார்த்தோங்கன்னா பரபரப்புக்கான தன்னோட இஷ்டத்துக்கு எழுதுகிற பத்திரிகை அமைப்புகள், இது ஒரு காரணமாக இருக்குது. மிக முக்கியமாக இதையெல்லாம் நம்பிட்டு இதுதான் சினிமான்னு நம்புகிற நம்ம எல்லாரும் தான் இதுக்கு காரணமாக இருக்கும். இந்த நம்பிக்கை இன்னும் நம்ம சமூகத்தில் நிலச்சி நிற்கிறதுக்கு நம்ம எல்லாரும் தான் இதுக்கு காரணமாக இருக்கும். ஆனால் இதோட வேர்கள் எங்கன்னு பார்த்தோன்னே நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நிறைய சொல்லி தந்தாங்க. மேட்டுக்குடி மக்கள் தன் கலைகளுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையெல்லாம் நம்ம கையிலேருந்து போயிடுமோன்னு பயந்துக்கிட்டு சினிமான்னு ஒன்று வந்துருச்சே, அதை நம்ம எப்படியாவது அதை கெட்டதுன்னு நம்ம நம்ப வச்சிடணும் எல்லாரையும். அதனால சினிமா வந்து சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயம்னு நம்ம எல்லாரையும் நம்ப வச்சாங்க. அதுதான் இதோட வேர். ஆனால் எனக்கு இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பட்டுதுன்னா, 2 பக்கம் உட்காந்து விவாதித்தோம். இது சரியா தவறான்னு விவாதித்தோம். இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இளைஞர்களாக இருக்காங்க. எல்லாரும் சொன்னது வந்து நல்ல சினிமா நாங்கள் எல்லாரும் விரும்பி பார்ப்போம், நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போவோம், நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். இந்த சினிமாங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான மீடியம். ஸோ இந்த மீடியமில் நல்ல சினிமாக்கள் வரணும்னு இந்த யங் ஜென்ரேஷன் அதை ஆர்வத்தோடு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ரிஷி மூலம் டெஃபினெட்லி ரொம்ப நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி பேசணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சினிமாவை பற்றி. இன்னொரு ரிஷி மூலத்தில் இதே மாதிரி இன்னொரு நம்பிக்கையை பற்றி பேசலாம். ரிஷி மூலம் தேடல் தொடரும். வணக்கம் அபிராமி.